அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது தமிழ், இந்த தமிழ் இருக்கே தகுதி தேர்வுக்கு எழுதலாம். அதாவது பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, குரூப் 2 அனைத்து வகையான போட்டித் தேர்வுக்குமே தகுதி தேர்வுக்கு எது உண்டு? தமிழ் உண்டு. இன்னொன்று, குரூப் 2 படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கலாம் அல்லது குரூப் 4 படிக்கிற மாணவர்களாக இருக்கலாம். அப்போ தமிழ்நாடு தேர்வு எழுதக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர் மற்றும் மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக இந்த தமிழ் வகுப்பு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நிதானமாக கவனித்தா போதும். நமது பயிற்சி வகுப்புகளை ஒரு முறை படித்தாலே போதும். கிளாஸ்க்குள்ளே போகலாம், வாங்க பார்க்கலாம். சரி. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிர்ந்த நெருங்கனியே, கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகழே, இன்னரும் பாப்பத்தே என் தொகையே, நற்கணக்கே மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே, முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவோமே அப்படின்ற ஒரு பாடலை யார் பாடினார்னா, அதாவது கனிச்சாறில் ஒரு பாடல் இது. இதுனா இதில் ஒரு பாடல் இது கனிச்சாறு என்னும் நூலில் ஒரு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பாடல் ஆசிரியார் அப்படின்னு கேட்டால் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாடலாசிரியார் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இவருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தூமாணிக்கம், அதாவது துரைமாணிக்கம்னு சொல்லுவாங்க. இவருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லுவாங்க? துரைமாணிக்கம். ஓகேங்களா? இவர் யாருக்கிட்ட தமிழ் படித்தார் அப்படின்னா பாவணர்கிட்ட தமிழ் படித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்னென்னா துரைமாணிக்கம் அல்லது தூமாணிக்கம் இயற்பெயர். இவருடைய பெற்றோர் பெயர் என்னென்னா, அதாவது துரைசாமி குஞ்சம்மாள். இவர் எந்த ஆண்டு பிறந்தார், எந்த ஆண்டு இறந்தார்னா 1933 பிறந்தார், 1995 இறந்தார். எங்கே பிறந்தார், எங்கே இறந்தார் அப்படின்னா சேலம் மாவட்டம் சமுத்திரம் கிராமம். சேலம் மாவட்டம் சமுத்திரம் கிராமம். இந்த பெருஞ்சித்திரனாருக்கு பாவலரேறு அப்படின்ற ஒரு பட்டத்தை யார் கொடுத்தார்னா பாவனார். இந்த பாவனார்கிட்ட தான் சேலம் நகராட்சி கல்லூரியில் தமிழ் படித்தார். யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனார் யார்கிட்ட தமிழ் படித்தார்? பாவனர்கிட்ட தான் தமிழ் படித்தார். அதனால் எங்கே படித்தார்னா சேலம் நகராட்சி கல்லூரியில் தமிழ் படித்தார். ஓகேங்களா? இந்த கனிச்சாறு என்னும் நூலில் எத்தனை தொகுதிகள் உள்ளன? 8 தொகுதிகள் உள்ளன. கனிச்சாறு என்னும் நூலில் 8 தொகுதிகள் உள்ளன. ஓகேங்களா? இவர் எந்தெந்த இதழ்கள் வாயிலாக தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பினார் அப்படின்னா, அதாவது தென்மொழி தமிழ்ச்சிட்டு. என்ன இதழ்கள் வாயிலாக? தென்மொழி தமிழ்ச்சிட்டு. தேன்மொழின்னு எழுதி வச்சிடாதீங்க, தென்மொழி. ஓகேங்களா? சரி. இவருடைய பெற்றோர் பேர் என்ன சொன்ன? துரைசாமி குஞ்சம்மாள். இவரது இயற்பெயர் என்ன சொன்ன? துரைமாணிக்கம். இவர் எப்போ பிறந்தாருன்னா, ஒரு சில புக்கில் தூமாணிக்கன்னு இருக்கும், ஒரு சில புக்கில் துரைமாணிக்கன்னு இருக்கும். நமக்கு 10th புக்கில் துரைமாணிக்கன்னு தான் இருக்கும். இங்கே பாருங்கள். ஓகேங்களா?
6வது புக்கில் தூ மாணிக்கன்னு இருக்கும். அவ்வளோதான். இவர் எங்கே பிறந்தார்? சேலம் மாவட்டம் சமுத்திர கிராமம். பெற்றோர் பேர் என்ன சொன்ன? துரைசாமி குஞ்சம்மாள். எந்த ஆண்டு பிறந்தார்? எந்த ஆண்டு இருந்தாருன்னு? 1933 பிறந்தார். 1995 இறந்துட்டார். ஓகேங்களா? இந்த கனிச்சாறு என்னும் நூலில் தான் ஒரு பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இவர் எந்தெந்த இதழ்களில் பணியாற்றினார்னு சொன்னால் தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். இங்கே 2 புக் தான் இருக்குது. இன்னொரு நூலும் இருக்குது. என்ன நிலம்? தமிழ் நிலம். தமிழ் நிலம். இந்த இதழ்கள் வாயிலாக தான் தமிழ் உணர்வை உலகமெங்கும் பரப்பியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பாடலை நல்லா கவனிங்க. அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழி. அதாவது அன்னை மொழியே அழகாய் அமைந்த செந்தமிழி. அதனால் பழமைக்கும் பழமையாக தோன்றிய நறுங்கனியே. அதாவது முன்னைக்கும் முன்னை முகிர்ந்த நறுங்கனியே. கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே. சொல்கிறாரு பாருங்கள் எப்படி. கடல் கொண்ட குமரி கண்டத்தில் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. அதுக்கு அடுத்தது தென்னன் மகளே. அதாவது பாண்டிய மன்னனை தான் குறிக்குது. தென்னன் மகளே. அதனால் பாண்டிய மகளே. திருக்குறளின் மாண்புகழே. திருக்குறளின் மாண்புகழே. அதுக்கடுத்து இன்னொரும் பாப்பத்தி. பாப்பத்தி என்னது? 10 பாட்டி. தென்னன்னா யார்? பாண்டிய மன்னனே. தென்னன்னா இங்கே பாண்டிய மன்னனை குறிக்குது. பாப்பத்தினா எதை குறிக்குது? 10 பாட்டி. 10 பாட்டை குறிக்குது. அதுக்கு அடுத்தது எண் தொகையே. எண் தொகை என்னது? 8 தொகையே. அதாவது 10 பாட்டே, 8 தொகையே, 11 கீழ்கணக்கு. அதனால் நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைவணிந்து வாழ்த்துகிறோமே அப்படின்ற ஒரு பாடலை யார் பாடுறாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா துரைமாணிக்கம். இவருடைய பெற்றோர் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா துரைசாமி குஞ்சம்மாள். இவர் எங்கே பிறந்தார்னா சேலம் மாவட்டம் சமுத்திர கிராமம். இவர் எங்கே படித்தார்னா சேலம் நகராட்சி கல்லூரியில் யாருக்கிட்ட தமிழ் படித்தார்? பாவனர்கிட்ட தான் தமிழ் படித்தார். அப்போ தமிழ் படிக்கும்போது தான் இந்த பாவனர் தான் இவருக்கு என்ன பட்டம் கொடுக்குறாரு? பாவலரேறு அப்படின்ற ஒரு பட்டம் தராரு. இங்கே நமக்கு பாடப்புத்தகத்தில் எந்த நூல் இருக்குன்னா கனிச்சாறு என்னும் நூலில் 8 தொகுதிகள் உள்ளன. இவர் இயற்றிய நூல்கள் பாருங்கள். அதாவது இந்த நூல்கள் தனித்தமிழ் தோற்றமும் வளர்ச்சியும். தனித்தமிழ் தோற்றமும் வளர்ச்சியும். தோற்றமும் வளர்ச்சியும். அடுத்தது சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்பு. இளமை விடியல். இளமை விடியல். வேண்டும் விடுதலை. வேண்டும் விடுதலை. அதுக்கு அடுத்தது உலகியல் 100. உலகியல் 100. நூறாசிரியம். நூறாசிரியம். பள்ளிப்பறவை. பள்ளிப்பறவை. பாவிய கொத்து. பாவிய கொத்து. கொய்யாக்கனி. கொய்யாக்கனி. கனிச்சாறு. கனிச்சாறு. கொய்யாக்கனி கனிச்சாறு. அதுக்கு அடுத்தது என் சுவை என்பது. என் சுவை என்பது. மகபுகு வஞ்சி. மகபுகு வஞ்சி. அதனால் இந்த நூல்கள் தான் நமக்கு பள்ளி புத்தகத்தில் இருக்குது.
சரி, இந்த நூல்கள் தான் நமக்கு பள்ளி புத்தகத்தில் இருக்குது. அதனால் இதை தாண்டி அவர் நூல்கள் எழுதியிருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறார். அதனால் வேறு என்னென்ன நூல் எழுதியிருக்கிறாரு? ஓ தமிழர்களே. அதனால் அதுக்கடுத்தது கழுதழுத கதை, விட்ட சாபம் முடிந்தது, வாழ்வியல் 30, இது போன்ற நூல்களும் இன்னும் எழுதியிருக்கிறார். நமக்கு தகுதி தேர்வுக்குன்னும் போது இதை மட்டும் படித்தா போதும். இது நமக்கு டெக்ஸ்ட் புக் உலகத்தெல்லாம் டிக் பண்ணுற மாதிரிங்க. உலகியல் 100, நூறாசிரியம், பள்ளிப்பறவை, பாவிய கொத்து, கொய்யாக்கனி, கனிச்சாறு, என் சுவை என்பது மகபுகஞ்சி. சரிங்க சார், இதை நான் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒரு ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்கள், தனித்தமிழ் தோற்றமும் வளர்ச்சியும் அடையினா சாதி ஒழியணும்னு சொல்லி அதாவது இளைஞர்கள் மத்தியில் சாதி ஒழிஞ்சாதான் விடுதலை பிறக்கும் அப்படின்னு உலகத்தில் இருக்கிற 100 ஆசிரியர்கள் ஒரு பள்ளியில் மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டில் கொய்யாக்காய் ஜூஸ் தராங்க. அந்த கொய்யாக்காய் எப்படி இருக்குதுன்னா கொத்து கொத்தாக இருக்குது. அந்த ஜூஸுக்கு பேர் தான் கனிச்சாறு. அப்போ அதை குடிக்கும்போது ஐயத்தோடு குடிக்கிறாங்க. ஐயையும் யார் எழுதுகிற நூல் தான்? பாவலரேறு பெருஞ்சித்தனார் எழுதின நூல் தான். ஐயத்தோடு குடிக்கிறாங்க. குடித்த பிறகு தான் தெரியுது அது என்னவா இருக்குது, என் சுவையாக இருக்குது. அதுக்கடுத்து பிற நூல்கள் இருக்குதுன்னு சொன்னேன். என்ன நூல்கள்? ஓ தமிழர்களே எழுதிக்குங்க, இங்கே இடம் இல்லை. ஓ தமிழர்களே, ஓ தமிழர்களே. அதனால் கழுத அழுத கதை, விட்ட சாபம் முடிந்தது, விட்ட சாபம் முடிந்தது, வாழ்வியல் 30. அதனால் இங்கே எழுத இடம் எல்லாம் வாயாலே சொல்கிறேன், கவனிச்சுங்க. ஓ தமிழர்களே அழாதீர்கள்னா கழுதழுத கதை, விட்ட சாபம் முடிந்தது, வாழ்வியல் 30 வசந்தந்தான் அப்படின்னு சொல்லி மகபுகு வஞ்சியில் ஒரு முழக்கம் இடுறாங்க. அவ்வளோதாங்க, ஷார்ட்கட் முடிஞ்சிச்சா? மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், நல்லா கவனமாக கேட்டுங்க. தனித்தமிழ் தோற்றமும் வளர்ச்சியும் அடையினா இளைஞர்கள் மத்தியில் சாதி ஒழியணும்னு சொல்லி சாதி ஒழிஞ்சால் தான் விடுதலை கிடைக்கணும். உலகத்தில் இருக்கிற 100 ஆசிரியர்கள் ஒரு பள்ளியில் மாநாடு போடுறாங்க. அந்த மாநாட்டில் என்ன தராங்க? கொய்யாக்காய் ஜூஸ் தராங்க. அந்த கொய்யாக்காய் எப்படி இருக்குது? கொத்து கொத்தாக்குது. ஜூஸுக்கு என்ன பேர்? கனிச்சாறு. அந்த கொய்யாக்காய் ஜூஸை எப்படி குடிக்கிறாங்க? ஒரு ஐயத்தோடு குடிக்கிறாங்க. ஆனால் குடித்த பிறகு தான் தெரியுது அது என்னவாக இருக்குது, என் சுவையாக இருக்குது. ஓகேங்களா? எந்த இடத்துல குடிக்கிறாங்க? மகபுகு வஞ்சியில். இப்படி ஒரு ஷார்ட்கட்டை வச்சுங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க இது அன்னை மொழியில் இருக்கக்கூடிய பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடைய செய்தி. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தமிழ் படித்தால் அறம் பெருகும் சொன்னது யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். திறம் பெருகும் உரம் பெருகும் தீமை அதனால் பேசுறது கேட்குதுங்களா? சரி, ஓகே, சரி. அப்போ தமிழ் படித்தால் அறம் பெருகுன்னு சொன்னவர் யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? 1950 சேலம் நகராட்சி கல்லூரியில் தான் யார்கிட்ட படித்தார்? பாவனர்கிட்ட தமிழ் படிச்சிருப்பார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 1972 தென்மொழி கொள்கை. இது எப்போ? 1972 தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு நடந்த இடம் எதுன்னு கேட்டால் திருச்சி. தென்மொழி கொள்கை செயற்பாட்டு மாநாடு நடந்த இடம்னு கேட்டால் திருச்சி. அதேமாரி பெருஞ்சித்திரனார் 1981 உலக தமிழ் முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை நிறுவினார். உலக தமிழ் முன்னேற்ற கழகம் என்னும் அமைப்பை நிறுவினார். சரி, இவ்வளோ தாங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனார்.
10வது புக்கில் கா சச்சிதானந்தத்தை பற்றி ஒரு வரிகள் இருக்கும். யாரை பற்றி? கா சச்சிதானந்தத்தை பற்றி ஒரு வரிகள் இருக்கும். இந்த கா சச்சிதானந்தன் யார்? கா சச்சிதானந்தன் சச்சிதானந்தன் இவருடைய என்ன பாடல்? ஒரு பாடல்னா தமிழ் பசி என்னும் நூலில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. என்ன பசி? தமிழ் பசி என்னும் நூலில் ஒரு பாடல். என்ன பாடல் அது? சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு பாடினது யாருன்னா கா சச்சிதானந்தன். அதாவது தமிழ் பசி என்னும் நூலில் இவர் பாடுகிறார். அதனால் இந்த கா சச்சிதானந்தன் யார்னா பதிப்புத்துறையின் வேந்தன், அதாவது பருத்தித்துறையின் வேந்தன். இந்த பருத்தித்துறை எங்கே இருக்குது? இலங்கை மாவட்டம் யாழ்ப்பாணம். இலங்கை நாடு யாழ்ப்பாணம் அருகே உள்ள என்ன ஊர்? பருத்தித்துறை. அப்போ அதனால தான் இவர் என்னன்னு சொன்னாங்க? பருத்தித்துறையின் வேந்தன். தமிழ் பசியினுடைய பாடல் என்னது? பொன்னின் குவை எனக்கு வேண்டியதில்லை, என்னை போற்றும் புகழ் எனக்கு வேண்டியதில்லை, மன்னன் முடி எனக்கு வேண்டியதில்லை, அந்த மாறன் அழகு எனக்கு வேண்டியதில்லை, கன்னித்தமிழ் எனக்கு வேண்டுமடா, கவி கம்பன் கவி எனக்கு வேண்டுமடா, சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலிலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு பாடினவன் யார்? கா சச்சிதானந்தன். புரியுதுங்களா? நிதானமாக படிக்கலாம். ஒரு முறை படிச்சுட்டு நம்மளுடைய கிளாஸை கவனித்தாலே போதும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தேர்வுகளையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. 40 நாள் பயிற்சியில் 35 பேரை நம்ம டெட்டில் பாஸ் பண்ண வைக்கிறோம். அதுக்கு நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய தொடர் பயிற்சி தான். காலை மாலை சனி ஞாயிறு உள்பட நம்மக்கிட்ட படிக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் ஒரு வேலை, அரசு வேலை நிச்சயம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் படிப்பாங்க. சரி, அடுத்த பாடலுக்கான இரட்டுற மொழிதல். இந்த இரட்டுற மொழிதலுக்கு முன்னால் ஒரு சில கொஸ்டின் பாருங்கள். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா மலேசியா. அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழி எது? தமிழ் அப்படின்னு யார் சொன்னார்? பன்மொழி புலவர் அப்பாதுரையார். பன்மொழி புலவர் அப்பாதுரையார். இது மாதிரி புத்தகத்தில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்? மைண்ட்விட்டாக படிக்கணும். அப்போ அந்தளவுக்கு நம்ம படித்தாதான் அந்த தேர்வில் நம்ம வெற்றி பெறவே முடியும். நானும் படிக்கிறேன்னு படிக்கக்கூடாது, நிதானத்தோடு படிங்க. ஓகேங்களா? நிதானத்தை இழந்து நம்ம படிக்கக்கூடாது, திட்டமிட்டு படிங்க. குறிப்பாக சிலபஸில் இருக்கிறத மட்டும் படிங்க. பல போட்டித் தேர்வு மையங்களில் சொல்லுவாங்க 8 மாதம் ஆகணும், 10 மாதம் ஆகணும். அதெல்லாம் கிடையாது. உங்கள் திறமை, உங்கள் தகுதி, உங்கள் கெப்பாசிட்டி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எக்காரணத்தை கொண்டு நம்மளுடைய நேரத்தையோ நம்மளுடைய காலத்தையோ நம்மளுடைய தகுதியோ பிறரை எடை போடக்கூடாது. நம்ம எவ்வளோ நேரம் படிக்கணுன்றது நமக்கு தான் தெரியும். நம்ம எவ்வளோ நேரம் படித்தா நம்ம மனசில் நிற்கணுன்றது நமக்கு தான் தெரியும். பிறரை கம்பேர் பண்ணாதீங்க. அவன் நைட்டு 2 மணி வரைக்கும் படிக்கிறான், அதனால் நானும் 2 மணி வரைக்கும் படிக்கிறேன், அது வேணாம். உன்னுடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்குதா பாருங்கள். உனக்கு எந்த நேரம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்கள். 2 மணி நேரம் படித்தாலும் போதும், நிதானமாக படிங்க. பேப்பரை தள்ளுறதை விட அந்த பேப்பரில் எவ்வளோ படிச்சுன்னு படிங்க. காலையில் என்ன படிச்சிங்களோ அதை மீண்டும் ஒரு முறை நைட்டு தூங்குறதுக்கு முன்னே ஒரே ஒரு முறை திரும்ப பார்த்துட்டு தூங்குங்க. நீங்கள் வெற்றி பெறலாம். என்னை கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்கலாம். சரி, நெக்ஸ்ட் பாடல் பாருங்கள். இரட்டுற மொழிதல். நெக்ஸ்ட் பாடல் என்னது? இரட்டுற மொழிதல். இந்த இரட்டுற மொழிதல் என்பது, இந்த இரட்டுற மொழிதல்னால் ஒரு சொல்லோ ஒரு பொருளோ இரு பொருள் தர மாதிரி பாடுவது தான் இரட்டுற மொழிதல். இந்த இரட்டுற மொழிதலினுடைய ஆசிரியர் யாருனாலும் என்னது கேள்வி கேட்க மாட்டாங்க, ஒரு பாடலை கொடுத்துட்டு ஒன்றா கேட்பாங்க. இந்த இரட்டுற மொழிதல் எந்த நூலில் தொகுக்கப்பட்டு இருக்குதுன்னா தனிப்பாடல் திரட்டு. அதனால் தனிப்பாடல் திரட்டு என்னும் நூலில்
தொகுக்கப்பட்டுள்ளது. இந்த சிலேடை பாடுபவர்கள் யாராருன்னு கேட்டாக்கா, அதாவது காலமேக புலவன், சந்த கவிமணி தமிழழகனார், மதுரை, அதுக்கடுத்தது அழகிய சொக்கநாதன் போன்ற புலவர்கள் எல்லாருமே இந்த இரட்டுற மொழிதலை பாடுவாங்க. அப்போ இரட்டுற மொழிதல் என்னது? ஒரு சொல்லோ ஒரு பொருளோ இரு பொருள் தர்ற மாதிரி பாடுவது இரட்டுற மொழிதல். இந்த இரட்டுற மொழிதலுக்கு வேறு பேர் என்னது? சிலேடை வெண்பா. இரட்டுற மொழிதலுக்கு வேறு பேர் என்னது? சிலேடை. அதனால் அப்போ இரட்டுற மொழிதல் என்னது? ஒரு சொல்லோ ஒரு பொருளோ இரு பொருள் தர்ற மாதிரி பாடுவது இரட்டுற மொழிதல். நமக்கு இங்கே யாருடைய பாடல் கொடுத்துருக்காங்கன்னா, சந்த கவிமணி தமிழழகனாருடைய பாடலை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவர் என்ன சொல்கிறாரு? ஒரு சொல்லோ ஒரு பொருளோ இரு பொருள் படுற மாதிரி இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா பாருங்கள், முத்தமிழ் துய்ப்பதலால் முச்சங்கம் கண்டதலால். என்ன சொல்ல வராங்க? முத்தமிழ் துய்ப்பதலால் முச்சங்கம் கண்டதலால் மெத்த வணிகளமும் மேலவாள் நித்தம் ஆணை கிடந்தே சங்க தவற்காக்க ஆழிக்கு இணை கிடந்த தே தமிழ் ஈண்டு அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் நாட்டில் இருக்கக்கூடிய தமிழும், உன் நாட்டில் இருக்கிற தமிழும் உன் நாட்டில் இருக்கிற கடலும் ஒன்றுடா அப்படின்னு சொல்லி பாடி பரிசு வாங்குறார். என்னது அது? எப்படி தமிழும் கடலும் ஒன்றாகும்? பாருங்கள், முத்தமிழ் துய்ப்பதலால் முச்சங்கம் கண்டதலால். முத்தமிழ்னா எது? இயல் இசை நாடகம். தமிழுக்கு 3 எது? இயல் இசை நாடகம். நல்லா கவனிக்கணும். தமிழுக்கு இயல் இசை நாடகம், இது தமிழுக்கு. அதே கடலுக்கு என்னது? கடல் முத்தினையும் அமிழ்தினையையும் தருகிறது. என்னது? முத்தினையும் கடல். இது தமிழ், இது கடல். எப்படி அதுங்க? கடல். முத்தினையும் அமிழ்தினையும் தருவது கடல். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்தது இங்கே முத்தமிழ் துய்ப்பதலால் முச்சங்கம் கண்டதலால். முச்சங்கம்னா என்னது? முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அப்போ 3 சங்கங்கள் வச்சு என்னது பண்ணாங்க? தமிழ் வளர்த்தாங்க. இந்த 3 சங்கங்களும் இருந்ததாக சொல்லப்பட்ட கல்வெட்டு என்னது? சின்னமனூர் கல்வெட்டு. இந்த 3 சங்கங்களும் இருந்ததாக சொல்லப்பட்ட நூல் எது? இறையனார் களவியல் உரை. இந்த இறையனார் களவியல் உரைக்கு உரை கண்டவன் யார்? நக்கீரன். அப்போ 3 சங்கங்களும் இருந்ததாக சொல்கிறாங்கள. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல் சங்கம் எங்கே நடந்தது? அதாவது தென்மதுரை. தென்மதுரை எங்கே நடந்தது? அதாவது பக்ரூலி ஆறு. எங்கே நடந்ததுன்னா பக்ரூலி ஆறு கிளாஸ். பக்ரூலி எவ்வளோ காப்பினா? இல்லை சார். சரி, முதல் சங்கம் தென்மதுரை பக்ரூலி ஆறு. இரண்டாவது சங்கம் அதாவது கபாடபுரம். இது எங்கன்னா குமரி ஆற்றங்கரை. மூன்றாவது சங்கம் எங்கன்னா இன்றைய மதுரை. எந்த ஆற்றங்கரைனா வைகை ஆறு. எந்த ஆறு? வைகை ஆறு. சரி, கவனிக்க பாருங்கள். முதல் சங்கம் எங்கே? தென்மதுரை பக்ரூலி ஆறு. இரண்டாவது சங்கம் எங்கே? குமரி ஆறு. மூன்றாவது சங்கம் எங்கே? இன்றைய வைகை ஆறு. அப்போ சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை யாரை சேரும்? பாண்டிய மன்னர்களை சேரும். அதனால் அப்போ இங்கே 3 சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தாங்க. அப்போ கடலை காத்தது எது? 3 வகையான சங்கு. என்னென்ன சங்கு? வெண் சங்கு,
வெண்சங்கு சலஞ்சலம் சலஞ்சலம் பாஞ்சன்யம் பாஞ்சன்யம். வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சன்யம். ஓகேங்களா? அப்போ 3 வகையான சங்கு கடலினை என்ன பண்ணுது, அதாவது 3 வகையான சங்குகள் தருகின்றன. அதுக்கடுத்தது 50 காப்பியங்களை கொண்டது தமிழ். மெத்த வணிகளமும் மேலவாள் நித்தம். அப்போ 50 காப்பியங்களை அணிகலனாக கொண்டது. சங்கப் பலகையில் அமர்ந்த சங்கப் புலவர்களால் காக்கப்பட்டது தமிழ். கடல் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்சின்னம் ஆகிய 3 வகையான சங்கினை தருது. மிகுதியான கப்பல்கள் செல்லும்படி இருக்கிறது. தன் அலையால் சங்கினை தடுத்து நிறுத்தி கடலினை காக்கிறது. அப்போ உன் நாட்டில் இருக்கிற தமிழும் உன் நாட்டில் இருக்கிற கடலும் ஒன்றுடான்னு சொல்லி பாடி பரிசு வாங்குறாரு. யாருன்னு கேட்டாக்கா சந்த கவிமணி தமிழழகனார். ஆசிரியர் பேர் என்னது? இந்த பாடலுடைய ஆசிரியர் தான் நம்ம சொல்ல முடியும். இரட்டூர மொழிதலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் சொல்ல முடியாது. ஓகேங்களா? அது பல புலவர்களுடைய பாடலுடைய தொகுப்பு தான் என்னென்னு வச்சுருக்காங்க, தனிப்பாடல் திரட்டுன்னு வச்சுருக்காங்க. இந்த பாடலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ எப்படி சொல்லணும்? இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு சொல்லணும். ஆணை கிடந்தே சங்க தவற்காக்க ஆழிக்கு இணை கிடந்தே தேத்தமிழ் ஈண்டு என்னும் பாடல் வரி எந்த நூலில் உள்ளதுன்னு கேட்டாக்கா யார்? சந்த கவிமணி தமிழழகனார்னு சொல்லலாம். அல்லது இந்த பாடல் வரி எந்த நூலில் இருக்குதுன்னு கேட்டாலும் எதில் சொல்லலாம்? இரட்டூர மொழிதல்னு சொல்லலாம். அப்போ இந்த பாடல் எதனா ஆசிரியர் சந்த கவிமணி தமிழழகனார். சந்த கவிமணி தமிழழகனார். இவருடைய இயற்பெயர் என்னன்னா, இவருடைய இயற்பெயர் கல்யாண சுந்தரம். இவருடைய இயற்பெயர் என்னது? சண்முக சுந்தரம். இவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். சரி, பாடல கவனிங்க. இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதல் என்ன? ஒரு சொல்லோ ஒரு பொருளோ இரு பொருள் தர மாதிரி பாடுவது இரட்டுற மொழிதல். இந்த இரட்டுற மொழிதலுக்கு வேறு பேர் என்ன? சிலேடை வெண்பா. இரட்டுற மொழிதலுக்கு வேறு பேர் என்னது? சிலேடை வெண்பா. இந்த பாடல் ஆசிரியர், அதாவது இந்த பாட்டை கொடுத்துட்டு கேட்டால் தான் ஆசிரியர்னு சொல்ல முடியும். அப்போ இந்த பாடல் என்னது? முத்தமிழ் துய்ப்பதலால் முச்சங்கம் கண்டதலால் மெத்த வணிகளமும் மேலவாள் நித்தம் ஆணை கிடந்த சங்க தவற்காக்க ஆழிக்கு இணை கிடந்து தேத்தமிழ் ஈண்டு. அப்போ உன் நாட்டில் இருக்கிற தமிழும் உன் நாட்டில் இருக்கிற கடலும் ஒன்றுன்றாங்க. எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, தமிழ் இயலிசை நாடகத்தால் ஆனது, கடல் முத்தினையும் அபிழ்ந்தலையும் கொண்டது. தமிழ் 3 வகையான சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள். கடல் 3 வகையான சங்கு கடலினுடைய அரிப்பை தடுத்து காக்கிறது. தமிழ் அதனால் என்னது? 50 அணிகலனால் ஆனது. இங்கே கடல் மிகுதியான வணிக கப்பலை கொண்டது. சங்க புலவர்களிலிருந்து சங்க புலவர்களால் பாதுகாக்கப்பட்டது தமிழ். இது கடல் நீரலையை தடுத்து நிறுத்தி சங்கினை காத்தல் இது கடல் அப்படின்னு யார் பாடுறாருன்னா, இந்த சந்த கவிமணி தமிழழகனார் பாடுறாரு. இவருடைய இயற்பெயர் என்னன்னா என்னது? சண்முக சுந்தரம். ஓகேங்களா? சரி, தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர். இதெல்லாம் ஜிகே கொஸ்டின். நம்ம வெறும் பாடத்தை மட்டுமே படிச்சுக்கிட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? நம்ம பாடத்தை நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா நீங்கள் 4 பேருக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதா? மாத கட்டணத்தில் பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரே கோச்சிங் சென்டருங்க தமிழ்நாட்டிலே. வேறு யாரும் பண்ண முடியாது. நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போனாலும் இன்றைக்கி மினிமம் 15,000 கட்டுங்க. மினிமம் தான் நான் சொல்கிறேன். நீங்கள் மாதம் 1000 ரூபாய் கட்டினா கூட 10,000 தாண்டாது. இதுலேயே நம்ம மெட்டீரியல் வேறு தருவோம், டெஸ்ட்டு வேறு இதிலே இன்க்ளூட் பண்ணுவோம். அதனால் தாராளமாக நீங்கள் கண்டிப்பாக காலை மாலை 2 வேளை தொடர்ந்து படிங்க. ஒரு 6 மாத காலம் போதும் பயிற்சி.
கண்டிப்பாக இந்தியாவில் நடக்கிற எல்லா போட்டித் தேர்வுகளும் நீங்கள் வெற்றி பெறலாம். நீங்கள் நம்ம கிளாஸை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரெஃபர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களை எக்காரணத்தை கொண்டு நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். யார் ஒருவர் தானாக புத்தகத்தை எடுத்து படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்க வாழ்க்கையில் முன்னேறத்தை யாராலையும் தடுக்க முடியாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? நல்லா எழுதி வச்சுக்கோங்க. அதாவது செல்ஃப் ஸ்டடிஸ் இஸ் ஏ பெட்டர் ஸ்டடி. பிற பயிற்சி மையத்தை காட்டிலும் நமது வகுப்புகள் தரமாக இருக்கும். எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவாக இருக்காதீங்க. சிலபஸ் மட்டும்தான் படிக்கணும். சிலபஸை ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்க்காத டெஸ்ட் எழுதி பாருங்கள், அதன்படி படிங்க. ஓகேங்களா? இருக்கிறதுலே எளிமையானதுங்க. போட்டித் தேர்வு என்பது எளிமையான ஒரு தேர்வு தான். அதை எப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் உங்களுக்கு தெரியணும். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தமிழின் தொன்மையை உலகறிய செய்தவர் யாருன்னு கேட்டேன், கால்டுவெல். தனித்தமிழுக்கு வித்திட்டவர் யாருன்னு சொன்னேன், தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். தமிழை தழைக்கச் செய்த செம்மல் அப்படின்னு கேட்டாங்கன்னா மறைமலை அடிகள். தமிழை தழைக்கச் செய்த செம்மல்னு கேட்டாங்க மறைமலை அடிகள். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யாருன்னு கேட்டால் பாவனார். ஓகேங்களா? இதெல்லாம் ஜென்ரல் ஜிகேவில் நம்ம படிச்சிருக்கோம். சரி, இந்த பாரதியாரை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த முல்லைப்பாட்டை பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இந்த முல்லைப்பாட்டு எதில் ஒரு நூல்? 10 பாட்டில் ஒரு நூல். இந்த 10 பாட்டு எத்தனை புலவர்களால் ஃபஸ்ட்டு பாடப்பட்டது? 10 பாட்டு 8 புலவர்களால் பாடப்பட்டது. அதனா சரி, இதை ஏன் பாட்டுன்றான்? அதனா 8 தொகையை மட்டும் ஏன் தொகைன்னா? அப்போ 8 தொகை என்பது பல புலவர்களுடைய பாடலுடைய தொகுப்பு. அதனால தான் அது 8 தொகைன்னு சொன்னான். 10 பாட்டு என்பது ஓகேங்களா, 10 பாட்டில் ஒரு நூல் தான் எது? முல்லைப்பாட்டு. 10 பாட்டு. இந்த 10 பாட்டை எத்தனை புலவர்கள் பாடினாங்க? 8 புலவர்கள் பாடினாங்க. ஃபஸ்ட்டு இந்த 10 பாட்டில் எத்தனை பாடல் இருக்குது? எத்தனை நூல் இருக்குது? 10 நூல் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் திருமுருகாற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை 5, மலைபடுகடாம், மலைபடுகடாம். இந்த மலைபடுகடாமுக்கு வேறு பெயர் குத்தர் ஆற்றுப்படை, குத்தராற்றுப்படை 6, மதுரை காஞ்சி, மதுரை காஞ்சி, மதுரை காஞ்சி 7, குறிஞ்சிப்பாட்டு, குறிஞ்சி பாட்டு, முல்லைப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, பட்டினப்பாலை, அடுத்தது நெடுநல்வாடை.
நெடுநல் வாடை. நெடுநல் வாடை. சரி கவனி. அதாவது 10 பாட்டை எத்தனை புலவர்கள் பாடினாங்க? 8 புலவர்கள் பாடினாங்க. 10 பாட்டை எத்தனை புலவர்கள் பாடினாங்க? 8 புலவர்கள் பாடினாங்க. இந்த 8 புலவரையும் உங்கள் மனசில் எப்படி நிப்பாட்டம் பாருங்கள். திருமுருகன் நெடுநல் வாடையை நக்கினான். 1வது பாட்டும் 10வது பாட்டும் பாருங்கள். திருமுருகன் நெடுநல் வாடையை நக்கினான். அப்போ யார்? நக்கீரன். இந்த 2 நூலும் பாடினவன் யார்? நக்கீரன். திருமுருகன் நெடுநல் வாடையை என்ன பண்ணான்னு சொன்னான்? நக்கினான். நக்கீரன். ஓகேங்களா? சரி. திருமுருகாற்றுப்படை எத்தனை அடி வரை கொண்டதுன்னா 317. 317. ஓகேங்களா? நெடுநல் வாடை எவ்வளோனா 188 அடி வரையறை. ஓகேங்களா? 2 நூல் முடிஞ்சிச்சா? திருமுருகன் நெடுநல் வாடையை நக்கினான் ஞாபகம் வச்சுங்க. அப்போ திருமுருகாற்றுப்படையையும் நெடுநல் வாடையையும் பாடினது யார்? நக்கீரன். அடுத்த ஷார்ட்கட் பாருங்கள். 2 நூல் ஆயிடுச்சா? 3 4. பெரும்பாலானோர் பட்டினப்பாலையில் உறங்கினர். என்ன ஷார்ட்கட் சொன்ன? பெரும்பாலானோர் பட்டினப்பாலையில் உறங்கினர். பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலையையும் பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலையையும் எழுதணும் யாருன்னா உருத்திர கண்ணனார். அப்போ ஒரு ஐடியா வச்சு நம்ம படிச்சுக்கணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இந்த 2 நூல் பாடினது யார்? பெரும்பாலானோர் பட்டினப்பாலையில் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா உறங்கினர். அப்போ இந்த 2 நூல் யார்? உருத்திர கண்ணனார். இந்த 2 நூல் யார்? எந்த 2 நூல்? பெரும்பானாற்றுப்படையும் பட்டினப்பாலையையும் பாடினவன் யார்? ஷார்ட்கட்டுனா பெரும்பாலானோர் பட்டினப்பாலையில் உறங்கினர்னு சொன்னான். அப்போ உறங்கினர் ஊரில் தான் எழுதணும். என்னது? உருத்திர கண்ணனார். உருந்திர கண்ணனார். கண்ணனார் எழுத்து புரியலனா கண்ணனார். சரி. அப்போ பெரும்பானாற்றுப்படை யார் தான்? உருத்திர கண்ணனார். கடியலூர் உருத்திர கண்ணனார்னு சொல்லுவாங்க. சரி. 4 நூல் முடிஞ்சிடுச்சா? குறிஞ்சி பாடுவதில் வல்லவன் கபிலன். குறிஞ்சி பாடுவதில் வல்லவன் யார்? கபிலன். குறிஞ்சி பாடுவதில் வல்லவன் கபிலன். அதனா குறிஞ்சி பாடுவதில் வல்லவன் யார்? கபிலன். எத்தனை பாடல்? குறிஞ்சியில் எத்தனை பாடல் தெரிஞ்சவங்க சொல்லலாம். அதாவது குறிஞ்சி பாட்டு 261. சரி. குறிஞ்சி பாடுவதில் வல்லவன் யார்? கபிலன். முல்லைப்பாட்டு. முல்லைனா என்ன இருக்கும்? காடு காடு சார்ந்த இடம். அப்போ காடு சார்ந்த இடம்னா காட்டில் என்ன இருக்கும்? பேய் இருக்கும், பூதம் இருக்கும். அதனால் பேயும் இருக்கும், பூதமும் இருக்கும். அதனால் அப்போ இங்கே யார் ஆசிரியர்? முல்லைனா என்ன சொன்ன? காடு இருக்குன்னு சொன்னேன். அதனால் காட்டில் என்ன இருக்குன்னா
பேய் அல்லது பூதம் இருக்கணும். அப்போ இங்கே பூதத்தை எழுதணும், நப்பூதனார். நப்பூதனார். சரி, முல்லைப்பாட்டு அதாவது 103 அடி வரையறை கொண்டது. மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி யார்? மாங்குடி மருதனார். மாங்குடி மருதனார். இந்த மாங்குடி மருதனார் எத்தனை பாடல்னா 783 அடி வரையறை கொண்டது. 10 பாட்டிலே மிகப்பெரிய நூல் எதுனா மதுரை காஞ்சி. அதனால் 782 3 எழுதியிருக்கோம் பாருங்கள், எழுதும்போது சொல்லலாம். சரி, மதுரை காஞ்சி பண்ண ஆசிரியர் மாங்குடி மருதனார். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சிறுசாக இருக்கக்கூடிய உயிரினம் நத்த. அப்போ நத்தத்தனார். நத்தத்தனார் யார்? சிறுசாக இருக்கக்கூடிய உயிரினம் நத்த. அப்போ நத்தத்தனார். நத்தத்தனார். அதனால் சிறுபானாற்றுப்படையில் எத்தனை பாடல் இருக்குன்னா 269. 269 அடி வரையறை இருக்குது. அதனால் அதுக்கடுத்து இன்னும் சொல்ல வேண்டியது எது? மலைபடுகடாம். மலைபடுகடாம் மலை பெருசாக இருக்கும். மலைபடுகடாமுடைய ஆசிரியர் பெருங்கௌசிகனார். யார்? பெருங்கௌசிகனார். மலை பெருசாக இருக்கும், அதனால் என்ன ஞாபகம் வச்சுங்க, பெரும் கௌசிகனார். சரி, 9 நூலை மனசில் நிப்பாட்டுற மாதிரி ஷார்ட்கட் சொல்லிக்கிறேன் பாருங்கள். திருமுருகன் நெடுநல்வாடையை நக்கினான். எந்த 2 நூல்? திருமுருகாற்றுப்படையையும் நெடுநல்வாடையையும் பண்ணது யார்? நக்கீரன். அதுக்கடுத்தது பெரும்பாலானோர் பட்டினப்பாலையில் உறங்கினர். அப்போ பெரும்பாலாற்றுப்படையையும் பட்டினப்பாலையையும் பண்ணவன் யார்? உருத்திர கண்ணனார். அதுக்கடுத்தது மலைபடுகடாமுடைய ஆசிரியர் மலை பெருசாக இருக்கும், அப்போ பெருங்கௌசிகனார். 5 நூல் ஆகிடுதுங்களா? குறிஞ்சி பாடுவதில் வல்லவன் யார்? கபிலன். முல்லைப்பாட்டு முல்லைன்னா என்ன இருக்குன்னா காடு சார்ந்த இடம், காட்டில் பூதம் இருக்கும், நப்பூதனார். அப்போ நீங்கள் படிக்க போகிறது ஒரே ஒரு நூல் பொருநூறாற்றுப்படை மட்டும்தான். அப்போ பொறுமையாக இருப்பது எதுனா ஆமை. அப்போ முடத்தாம கன்னியர். பொருநூறாற்றுப்படையினுடைய ஆசிரியர் முடத்தாம கன்னியார். முடத்தாம கன்னியார். முடத்தாம கன்னியார். சரி, பொருநூறாற்றுப்படை அடி வரையறை கேட்டாங்கன்னா 248. சரி, கவனி. இப்போ தான் இதுக்கு பிறகு தான் நமக்கு வீரியமே இருக்குது பாருங்கள். ஆற்றுப்படை பாருங்கள், 4 இடத்துல ஆற்றுப்படைனே இருக்குது. ஆற்றுப்படையால் பெயர் பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா 4. ஆற்றுப்படை நூல்கள் கேட்டாங்கன்னா 5. ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5. எது? திருமுருகாற்றுப்படை, பொருநூறாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகடாம். மலைபடுகடாமுக்கு வேறு பேர் என்னது? கூத்தராற்றுப்படை. அப்போ ஆற்றுப்படை நூல்கள் 5. கொஸ்டின் 1. 2, ஆற்றுப்படையால் பெயர் பெற்ற நூல்கள். ஆற்றுப்படையால் பெயர் பெற்ற நூல் கேட்டாங்கன்னா பெயர் பெற்ற நூல்னு கேட்டாங்கன்னா இங்கே ரெட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 நூலுமே என்ன நூல்? ஆற்றுப்படையால் பெயர் பெற்ற நூல்கள். அப்போ எத்தனை கேட்டாங்க? 4. ஆற்றுப்படை நூல்கள்னு கேட்டாங்கன்னா 5. அதுக்கு அடுத்தது இந்த 10 பாட்டை எப்படி பிரிப்பாங்கன்னா, அதாவது 10 நூலையும் அகநூல், புறநூல், அடுத்தது அகமா புறமா. அகநூல் எத்தனைன்னா 3. எது? இந்த பிளாக்கில் எழுதிக்கிட்ட 3மே அகநூல். அதனால தான்
நான் கலர் பெண்ணில் எழுதியிருக்கிறேன். நாளைக்கு பார்த்தாலே புரியணும், ஏன் இந்த கலர் கொடுத்துருக்குறாங்கன்று உனக்கு புரியணும். அகநூல் 3 எது? அதாவது நிலத்தினுடைய நூல்கள், குறிஞ்சி, முல்லை, பட்டினப்பாலை. புறநூல்கள் 6 எது? இந்த முதல்ல இருக்கக்கூடிய 6. ஆற்றுப்படை நூல்கள் 5, மதுரை காஞ்சி சேர்த்து 6 புறநூல்கள். அகமாப்புறமா 1 எதுனா நெடுநல் வாடை. அகமாப்புறமான்னு சொன்ன நூல் எது? நெடுநல் வாடை. தூக்கத்தில் கேட்டால் கூட கொஸ்டின் சொல்ல தெரியணும். 10 பாட்டில் அகமாப்புறமானு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா நெடுநல் வாடை. அப்போ அகநூல் 3, புறநூல் 6, அகமாப்புறமா 1. ஓகேங்களா? சார், அதுக்கு அடுத்தது இதில் கொஸ்டின் எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னா திணை நூல்கள் 4. திணை நூல்களில் அகத்திணை 3, புறத்திணை 1. ஓகேங்களா? 10 பாட்டில் பெரிய நூல் எதுனா கேட்டால் மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது. மதுரை காஞ்சி 10 பாட்டிலே பெரிய நூல். 10 பாட்டில் பெரிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா 10 பாட்டில் பெரிய நூல்னு கேட்டாங்கன்னா எது? மதுரை காஞ்சி 782. 10 பாட்டில் சிறிய நூல்னு கேட்டாங்கன்னா என்ன நூல்? சிறிய நூல்னு கேட்டாங்கன்னா முல்லைப்பாட்டு 103. ஆற்றுப்படை நூல்களில் பெரிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா மலைபடுகடாம். ஆற்றுப்படையிலே பெரிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா என்னது? மலைபடுகடாம். இந்த மலைபடுகடாம் எத்தனை அடி வரை கொண்டதுன்னா 583. ஆற்றுப்படைகளிலே சிறிய நூல் எதுன்னு கேட்டாங்க. ஆற்றுப்படைகளிலே சிறிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அதாவது என்னது? பொருணர் ஆற்றுப்படை. என்னது? பொருணர் ஆற்றுப்படை. எத்தனை? 248. எந்த கேள்வி எப்படி கேட்டாலும் 10 பாட்டில் நம்ம அடிக்கிறதுக்கு கில்லி மாதிரி வச்சுருக்கணும். நமக்கு இங்கே என்ன பாடல் கொடுத்துருக்காங்கன்னா முல்லைப்பாட்டில் ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த முல்லைப்பாட்டு என்னன்னு சொல்லுவாங்க? 10 பாட்டிலேயே மிக சிறிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா முல்லைப்பாட்டு. ஓகேங்களா? 10 பாட்டில் எத்தனை அகநூல்? 3 அகநூல். 10 பாட்டில் எத்தனை புறநூல்? 6 புறநூல். 10 பாட்டில் அகமா புறமானு சொல்ல நூல் எது? நெடுநல் வாடை. ஓகேங்களா? சரி, அதுக்கடுத்து பாருங்கள். இங்கே முல்லைப்பாட்டில் யாருடைய பாடல் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது முல்லைன்னா என்னது? காடு சார்ந்த இடம், நப்பூதனார். அதனால் அப்போ 103 அடிகளை கொண்டது. 10 பாட்டிலே மிக சிறிய நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா முல்லைப்பாட்டு. இந்த முல்லைப்பாட்டு என்ன பாவால் பாடப்பட்டது அப்படின்னா ஆசிரியர் பாவால் பாடப்பட்டது. எந்த பாவால் பாடப்பட்டது? ஆசிரியர் பாவால் பாடப்பட்ட நூல். அதனால் சரி, அதுக்கடுத்தது இந்த நூலை எழுதினது யார்? காவேரி பூம்பட்டினத்து பொன் வணிகர் மகனார் நப்பூதனார். யாருன்னு சொல்கிறாங்க? காவேரி பூம்பட்டினத்து பொன் வணிகர் மகனார் நப்பூதனார். சரி, பாடலை பாருங்களேன். சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கிய ஆய்மகள். உருதுயல் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உயர்தர இன்னே வருகுவார் தாயார் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம். நன்னர் நன்மொழி கேட்டனம் என்ன சொல்ல வராங்க? அதாவது சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உருதுயர் அலமரல் நோக்கிய ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உயர்தர இன்னே வருகுவார் தாயார் என்போன் நன்னர் நன்மொழி கேட்டனர். அப்போ என்ன சொல்ல வராங்க இந்த பாடலைனா, சிறு தாம்பு கயிறால் கட்டப்பட்ட இளங்கன்று. அதனால் சிறு தாம்பால் கட்டப்பட்ட என்னது? இளங்கன்று. அதனால் பசலைன்னா என்னது? கன்றுன்னு சொல்கிறாங்க. அதனால் அப்போ இந்த பசியால் வாடிக்கொண்டிருந்தது. அதன் வருத்தத்தை ஓர் இடைமகள் கண்டாள். அதனுடைய வருத்தத்தை யார் கண்டது? ஓர் இடைமகள் கண்டாள். குளிர் தாங்காமல் கைகளை கட்டியபடி நின்ற அவள் புல்லை மேய்ந்து உன் தாயார் வளைந்த கத்தியுடைய கம்பை கொண்ட எம் இடையார் ஓட்டி வர இப்போது வந்து விடுவார், வருந்தாதே என்றாள்.
இது நல்ல சொல் என கொண்டு முதுப்பெண் தலைவியிடம் நற்சொல்லை தலைவன் வருகை குறித்து புதுப்பெண்டீர் அதனால் விரிச்சி கேட்டு நின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு பெண் இடைமகள் இருக்கிறா, அங்கே ஒரு கயிறால் கட்டப்பட்ட கன்று ஒன்று என்னதையா பசி தாங்காமல் என்னதையா துடிக்குது. இதை கண்ட இடைமகள் என்ன பண்ணுறா, குளிர் தாங்காமல் கைகளை கட்டி நின்றபடி அவள் என்ன சொல்கிறான்னா, புல்லை மேய்ந்து உன் தாய்மார் வளைந்த கத்தியுடைய கம்பை கொண்ட என் இடையார் ஒட்டி வர இப்போது வந்து விடுவார், வருந்தாதே என்றார். இது நல்ல சொல் என கொண்டு புதுப்பெண் தலைவியிடம் நற்சொல்லை நாங்கள் கேட்டோம் அப்படின்றது தான் இந்த பாடல் வரி. ஓகேங்களா? சரி, இதில் இருக்கிற பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம். பொருளை ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சுருங்க. நேமினானது வலம்புரி சங்கு, கோடுனானது மலை, நறுவினானது தூவி, சுவல்னானது தோல். இது மாதிரி பொருளையும் படிக்கணும். இலக்கண குறிப்பு உள்பட நம்ம கொடுத்துருப்போம். ஸ்கூல் புக்கில் என்ன கொடுத்துருக்கானோ அதை அத்தனையும் அப்படியே கொடுத்துருக்கோம். இது இருந்தால் மூதூர்னா பண்புத்தொகை, உருதுயர்னானது வினைத்தொகை. ஓகேங்களா? பண்புத்தொகை வினைத்தொகையெல்லாம் நம்ம இலக்கண குறிப்பத்தில் டீப்பாக சொல்லியிருப்போம். பண்புத்தொகைன்னு என்னது? பண்பு பெயரோடு ஒரு பெயர் சொல் அதனால் கொண்டு வரணும். பண்பு பெயர்கள் எது? சுவை, நிறம், வடிவம், அளவு, அதனால் குணம், தொழில் ஆகிய 6 பண்புகளை கொண்டும் பெயர் சொல்லை அதனால் இது 2க்கும் இடையில் என்ன இருக்கணும்? ஆகிய ஆணையன பண்புறுப்புகள் மறைந்து வரணும். அதான் பண்புத்தொகை. அதனால் வினைத்தொகை என்னது? முக்காலத்தையும் காட்டணும், அது வினைத்தொகை. உரிச்சொல் தொடர் என்னது? மா, மணி, உரு, தட, கழி, நவ இதெல்லாம் வந்ததுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம உரிச்சொற்றொடர்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சரி, போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நான் ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவாக இருக்காதீங்க. ஓகேங்களா? நம்ம நெகட்டிவாக இருந்தாலே படிக்கிறது ஓகேங்களா, நெகட்டிவ் பர்சன் கூடயும் கூடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நல்லா படிப்பான், கூடவே இருப்பான், கடைசி நேரத்தில் அவன் தனியாக உட்காந்து படிப்பான், நம்மளை என்ன பண்ணுவான், கட்டி விட்டுருவான். அப்போ என்ன முக்கியம்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும். காலையில் என்ன எவ்வளோ தூரம் படித்தோமோ அதை நைட்டில் தூங்குறதுக்கு ஒரு முறையாவது நீங்கள் குறைவாக படித்தாலும் பரவாயில்லையா. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், பிறரை கம்பேர் பண்ணி படிக்காதீங்க. போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு சிறந்த வழியே சொல்கிறேன், நல்லா கேளுங்க. பிறரை கம்பேர் பண்ணி படிக்காதீங்க. அவன் அத்தனை மணி நேரம் படிக்கிறான், இவன் இத்தனை மணி நேரம் படிக்கிறான்னு படிக்காதீங்க. நமக்கு எப்போ நேரம் கிடைக்குமோ அந்த நேரத்தில் தெளிவாக நிதானத்தோடு படிக்கணும். இன்னொன்று, ஒரு திட்டமிட்டு படிங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் ஒரு டைமிங், காலையில் விடியற் காலையில் 4 to 7 போதும், 3 மணி நேரம் படிங்க. செல்ஃப் ஸ்டடிஸ் இஸ் ஏ பெட்டர் ஸ்டடின்னுவான். ஓகேங்களா? அதாவது கோச்சிங் கிளாஸு உங்கள் ஊருக்கு பக்கத்தில் ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் எங்கே நடத்துகிறாங்களோ அங்கே நடத்துங்க, படிங்க. ஏன்னா அதை சொல்கிறேன்னா, கோச்சிங் கிளாஸ் அதாவது ஒரு காரை கொடுத்தா நீங்கள் ஓட்ட மாட்டீங்க, சொல்லி கொடுத்தா ஓட்டிங்க. அது மாதிரி தான் உண்மையிலே நீங்கள் படிப்பாளிகள், திறமசாலிகள், புத்திசாலிகள், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நானாக படிக்கிறேன்னு நேரத்தையும் காலத்தையும் ஓட்டாதீங்க. ஏன்னா இது போட்டி உலகம், இதில் முன்னாடி ஓடுறவன் தான் ஜெயிக்கிறான். அப்போ நம்ம இந்த உலகத்தில் ஜெயிச்சாகணும். அதனால் படிப்பில் மட்டும் தோற்றுறாத. ஓகேவா? இந்த சமுதாயம் படிப்பில் நீ தோற்றுட்டுனா உன்னை ஏளனமாக பார்க்கும். இந்த சமுதாயம் சொல்கிறத தான் நீ கேட்ப. படிப்பில் ஜெயிச்சுப்பார், நீ ஒரு அரசு ஊழியராக இருந்துப்பார், நீ சொல்கிறத பிறர் கேட்பாங்க. நீங்கள் சொல்லி பிறர் கேட்கணுமா, பிறர் சொல்லி நீங்கள் கேட்கணுமா, முடிவு எடுப்பது உன் கையில் இருக்குது. நமது பயிற்சி மையத்தில் மிக மிக குறைந்த கட்டணமா. ஓகேங்களா? அதனால் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நெகட்டிவ் தாட்டில் படிக்காதீங்க. சரி, ஓகேங்களா? சரி, அடுத்த பாடல் பாருங்கள், காசி காண்டம். சரி, இந்த காசி காண்டம் என்னும் நூலின் ஆசிரியர்
காசிக்காண்டம் என்னும் நூலினுடைய ஆசிரியர் அதிவீர ராமபாண்டியன். காசிக்காண்டத்தினுடைய ஆசிரியர் அதிவீர ராமபாண்டியன். இந்த அதிவீர ராமபாண்டியன் யார்? கொற்கை அரசின், அதனால் கொற்கை துறைமுகத்தினுடைய அரசன் சொல்லுவாங்க, அல்லது கொற்கையின் அரசன் சொல்லுவாங்க. முத்துக்குளிக்கும், அதனால் கொற்கையின் அரசன் சொல்லுவாங்க. அப்போ அதிவீர பாண்டியனாலே யாரவன்? பாண்டிய மன்னன். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை யாரை சேரும்? பாண்டியர்களை சேரும். அப்போ அக்காலத்தில் மன்னர்களும் புலவர்களாக இருந்திருக்காங்க. இந்த காசி காண்டத்தில் எத்தனை வகையான விருந்தோம்பலை பற்றி சொல்லுதுன்னா 9 வகையான விருந்தோம்பலை பற்றி சொல்லுது. என்னது? எத்தனை வகையான விருந்தோம்பலை பற்றி சொல்லுது? 9 வகையான விருந்தோம்பலை பற்றி சொல்லுது. அதாவது 9 வகையான விருந்தோம்பலை பற்றி சொல்லக்கூடிய நூல் எது? காசிக்காண்டம். அதாவது இந்த காசிக்காண்டம் காசி நகரத்தின் பெருமையை கூறுவதால் இந்த நூல் என்ன காண்டம்னு பேர் வந்தது? காசிக்காண்டம்னு கொண்டது. இதனுடைய ஆசிரியர் அதிவீர ராமபாண்டியன். யார்? அதிவீர ராமபாண்டியன். இவனுக்கு மற்றொரு பெயர் என்னதுன்னா சீவளமாறன். அதிவீர ராமபாண்டியனுடைய வேறு பெயர் கேட்டாங்கன்னா என்ன பேர்? சீவளமாறன். சீவளமாறன். ஓகேங்களா? சரி, இந்த காசிக்காண்டத்தை மட்டும் எழுதலை. இவர் எழுதின மற்றொரு நூல் என்னன்னா வெற்றி வேர்க்கை. இந்த வெற்றி வேர்க்கைக்கு மற்றொரு வேறு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா அதாவது நறுந்தொகை. வெற்றி வேர்க்கை என அழைக்கப்படும் என்ன தொகை? நறுந்தொகை. சரி, பாருங்கள் எத்தனை வகையான ஒழுக்கத்தை பற்றி சொல்லுது இந்த நூல்? 9 வகையான விருந்தோம்பல். அதனால் அப்போ நம்ம வீட்டுக்கு விருந்துறானா ஒருத்தவங்க வராங்கன்னா வியந்து உரைத்தல். அவரை எந்த அளவுக்கு முகமலர்ச்சியோடு பண்போடு வாங்க நம்ம வியந்து உரைக்கிறோமோ அதுதான் நல்ல வரவேற்புன்றான். அதனால் அதாவது வியந்து உரைத்தல். 2 நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல். 3 அவரை முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல். வீட்டுக்குள் வருகை என வரவேற்றல். அவர் எதிர் நிற்றல். அவர் எதிர நின்று பேசணும், அவர் முகத்தை பார்த்து பேசணும். அவர் முன் மனம் பகிழும்படி பேசுதல். அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல். அவரை விடைபெற்று செல்லும்போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல். அவரிடம் முகமலர்ச்சியாக முகமதின் கூறி வழி அனுப்புதல் ஆகிய 9 தான் இது என்னது விருந்தோம்பலுக்குரிய நல்லொழுக்கம்னு சொல்கிறாங்க. பாருங்கள், விருந்தினர் ஒருவன் வந்து எதிர் வியந்தல், நன்மொழி இனிது உரைத்தல், திருந்துர நோக்கல் வருகை என உரைத்தல், எழுதல் முன் மகிழ்வனச் செப்பல், பொருந்து மற்ற அவன் தன் அருகுற இருத்தல், போமெனில் பின் செல்வதால் பிரிந்து நன் முகமன் வழங்கல், இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே அப்படின்னு எந்த நூலில் சொல்கிறாங்க? காசிக்காண்டத்தில் சொல்கிறாங்க. இந்த காசிக்காண்டத்தை எழுதினது யார்? அதிவீர ராமபாண்டியன். அதனால் இவர் யார்? முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசன். இந்த காசிக்காண்டம்னா என்னது? காசி நகரத்தின் பெருமையை கூறுவதால் இந்த நூல் என்ன நூல்? காசிக்காண்டம் என பெயர் பெற்றது. இந்த நூல் துறவு இதில் கொடுத்துருப்பேன் பாருங்கள். காசி நகரத்தின் பெருமையை கூறுகின்ற நூல் காசிக்காண்டம். இந்த நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், அதனால் வாழ்வியல் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. இந்த அதிவீர ராமபாண்டியன் யாரவன்?
கொற்கையின் அரசன். இவன் தான் என்ன பண்ணான்? காசி காண்டத்தை பாடினான். ஓகேங்களா? சரி, இந்த அதிவீர ராமபாண்டியனுடைய மற்றொரு பேர் என்னது? சீவலமாறன். அதிவீர ராமபாண்டியனுடைய மற்றொரு பேர் என்னது? சீவலமாறன். இவர் எந்த நூலை எழுதியிருக்கிறாரு? வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கை எனப்படும் என்னது? நருந்தொகை. இவர் மேலும் என்னென்ன நூல்களை எழுதியிருக்காருன்னா நைடதம், லிங்கப்புராணம், வாயு சமிக்கை. அதிவீர ராமபாண்டியன் எழுதின பிற நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா என்னென்னது? நைடதம், லிங்கப்புராணம், வாயு சமிக்கை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். இந்த திருக்கருவை அந்தாதியை என்னன்னு சொல்லுவாங்கன்னா குட்டி திருவாசகம்னு சொல்லுவாங்க. குட்டி திருவாசகம். திருக்கருவை அந்தாதியை என்னன்னு சொல்லுவாங்க? குட்டி திருவாசகம்னு சொல்லுவாங்க. அப்போ குட்டி திருக்குறள்னு எந்த நூலை சொல்லுவாங்க? குட்டி திருக்குறள்னு எந்த நூலை சொல்லுவாங்கன்னா நாலடியாரை சொல்லுவாங்க. குட்டி திருக்குறள் எந்த நூலை சொல்லுவாங்க? நாலடியார். இந்த நாலடியார் ஏதன் யார்? சமண முனிவர்கள். நாலடியார் ஏதன் யார்? சமண முனிவர்கள். ஓகேங்களா? அதுக்கடுத்தது குட்டி தொல்காப்பியம்னு எந்த நூலை சொல்லுவாங்க? குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு எந்த நூலை சொல்லுவாங்க? அதாவது குட்டி தொல்காப்பியன்னு தொன்னூல் விளக்கத்தை சொல்லுவாங்க. சரி, பழைய புக்கிலெல்லாம் தொன்னூல் விளக்கம் தான் இருக்குது. ஆனால் இப்போ சமீபத்தில் நடந்த பிஜிடிஆர்பி நோட்ஸ்லலாம் குட்டி தொல்காப்பியம் அப்படின்னு வேறு ஒரு நூல் பேர் கொடுத்துருந்து. சமீபத்தில் நான் பார்த்தேன் இதை. ஓகேங்களா? அதாவது குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் இலக்கண விளக்கணம் கொடுத்துருக்குது. அதனால் என்ன இலக்கணம் கொடுத்துருக்கு? இலக்கண விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதனுடைய ஆசிரியர் குட்டி தொல்காப்பியனா என்ன நூல்? இலக்கண விளக்கம். இலக்கண விளக்கம். அதாவது இதனுடைய ஆசிரியர் யாருன்னா வைத்தியநாத தேசிகர். வைத்தியநாத தேசிகர். சரி, இந்த நல்லா கவனிங்க. இந்த காசி காண்டத்துக்கு பக்கத்தில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. எந்த பாடல் அப்படின்னா விவேக சிந்தாமணியில் ஒரு பாடல் கொடுத்துருப்பாங்க. என்ன சிந்தாமணி? விவேக சிந்தாமணி. இந்த விவேக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் பேர் தெரியுமா? ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அதனால் இங்கே என்ன பாடல் கொடுத்துருக்காங்கன்னா கேட்பாங்க, விவேக சிந்தாமணியுடைய ஆசிரியர்னா ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லாத கூழிட்டாலும் உண்பதே அமிர்தம் என்போம். என்ன சொல்ல வரான்? ஒப்புடன் முகம் மலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். உண்பதே அமிர்தமாகும். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, உப்புடன் முகமலர்ந்து அதனால்
உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழம் மோடு பாலன்னம் முகம் கடுக்க இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே. அப்போ ஒன்றும் இல்லை, ஒரு முகமலர்ச்சியோடு வீட்டுக்கு வர உபசரிக்கக்கூடிய விருந்தினரை அதனால் முகமலர்ச்சியோடு அதனால் நம்ம வீட்டில் கூழோ கஞ்சோ இருந்தால் அதை முகமலர்ச்சியோடு கொடுத்து பாருங்களா. ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் அப்படின்றான். அதுவே முப்பழமோடு பாலன்னம் முகம் கடுக்க இடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. அப்படின்னா என்னன்னா, என்ன தான் பால் பழத்தோடு நீ இருந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே கடுகடுன்னு இருந்தனா, அப்போ நீ எவ்வளோ தான் சாப்பாடு போட்டாலும் என்ன ஆகாது, நமக்கு சரியான உபசரிப்பாக இருக்காது. சரி, டெட்டு டிஎன்பிசி பிஓ போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு படிக்கணுன்னா நிச்சயமாக தொடர்பு கொள்ளுங்கள். 8681809434. ஓகேங்களா. மாத கட்டணத்தில் பயிற்சி நம்மக்கிட்ட காலை மாலை இரு வேளையுமே நம்ம கிளாஸ் நடத்துகிறோம். இந்த 2 வேளை கிளாஸ்லேயும் ஓகேங்களா, அதாவது நமது பயிற்சி மையத்தின் நோக்கம் ஒன்று தான், நீங்கள் வெற்றி பெறணுன்றது மட்டும்தான். நீங்கள் 5 மாத கோர்ஸ் படிக்கணும்னா மிஞ்சி போனால் 5000 தான் கட்டுவீங்க. ஆனால் இந்த 5 மாதம் கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த போட்டித் தேர்வுக்கு மையத்துக்கு போனாலும் இன்றைக்கி 15000 கட்டுவீங்க. நம்ம பயிற்சி மையம் ஒரு சேவைக்கான பயிற்சி மையம். அத்தனை மாணவர்களும் அத்தனை நண்பர்களும் ஒத்துழைப்பு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமது ஒரு சிறிய நிறுவனம் தான். இதுபோல் நிறுவனங்களை மக்களும் இளைஞர்களும் கொஞ்சம் ஆதரவு கொடுக்கணுன்றது எனது தாழ்மையான வேண்டுகோள். உங்களால் சப்ஸ்கிரைப் பண்ண முடியலாலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறந்த கல்வியை மாணவர்களுக்கு பயனுள்ள கல்வியை நான் கொடுக்குறேன். என்னால் தினந்தோறும் யூடியூப்பில் போக முடியாது. அதனால் என்றைக்கோ போடுற அன்றைக்கி என்னால் போட முடிஞ்ச அன்றைக்கெல்லாம் நான் போடுறேன். ஆனால் போட முடிஞ்ச போதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து மாணவர்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஒரு யூடியூப்பில் போகணுன்னா நம்ம ஒரு கார்ப்பரேட்டாக இருக்கணும். அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும், எடிட் பண்ணிக்கணும். அதுக்கெல்லாம் எனக்கு நேர காலம் இல்லை. நம்ம அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்களாக இருந்தால் சொல்லுங்கள். என்னால் எவ்வளோ மினிமமாக வாங்கிக்கிட்டு நடத்த முடியுமோ மினிமம் நடத்துகிறேன். ஃப்ரீயாக நடத்தலாம். ஃப்ரீனாலே அலட்சியமாக படிக்கிறாங்க மாணவர்கள். நான் எவ்வளோ இடத்துல பார்த்துட்டேன். கல்வியை ஃப்ரீன்றதை விட மிக குறைந்த கட்டணத்தை கூட நான் வாங்கிக்கிறேன். இல்லை, உங்களால் முடிஞ்ச கட்டணத்தை கூட கொடுத்து படிங்க. தயவுசெய்து ஃப்ரீன்னு மட்டும் என்ன பண்ணாதீங்க. படிக்கும்பொழுது நடத்துகிறவங்களும் அலட்சியமாக நடத்துவாங்க, படிக்கிற நாமளும் அலட்சியமாக படிப்போம். அதனால் ₹1 ₹10 குறைந்த கட்டணம் எங்கே இருக்குதோ அங்கே போயிட்டு கூட படிங்க. இன்றைக்கு நீங்கள் வாங்க வேண்டிய வேலையை இழந்துடாதீங்க. இன்று இளைப்பாறுவோம் என்று இருந்தால் என்னவாகுமோ ஓர் இரவில் அப்படின்னா கவிஞன். புரியுதா? அப்போ சாதனை பூக்கள் ஏந்து முன்னே நல்ல செடிகள் இளைப்பாறிடுமா. அப்போ சாலை இளைஞரனுடைய பாடல் இது. அதனால் சாதிக்கிறதுக்கு முன்னால் ஓய்வு எடுக்காதீங்க. அதனால் சாதிச்சுட்டு ஓய்வெடுங்க. இது படிக்கக்கூடிய நேரம், படிக்கக்கூடிய பருவம். காலத்தோடு பயிர் செய்யுங்க, காலம் கடந்து பயிர் செய்யாதீங்க. அதனால் வாய்ப்புள்ள போது தான் நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு போயிட்ட பிறகு நம்ம பயன்படுத்துவது வேஸ்ட். ஓகேங்களா? சரி, நன்றி. அனைத்து மாணவர்களுக்கும் எனது காலை வணக்கம். நன்றி.